பூலித்தேவர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த சமயத்தில் பூலித்தேவர் சங்கரன் கோவிலில் உள்ள இறைவனை வழிபட வேண்டும் என விரும்புகிறார். அதற்கு ஆங்கிலேயர்களுமே அனுமதி கொடுக்கிறாங்க. பூலித்தேவர் சங்கரன் கோயிலுக்குள் நுழைந்து அங்குள்ள இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் புகையும் ஜோதியும் அதிகமாக ஆரம்பிக்கிறது. இதன் பிறகு பூலித்தேவரின் கையில் இருந்த விலங்குகள் என்பது தானாக அவிழ்ந்து விழுகிறது. இதன் பிறகு புகையும் ஜோதியும் மீண்டும் அதிகமானது. பூலித்தேவர் அந்த ஜோதியில் கலந்து மறைந்தும் போகிறார். கிபி 1755 ஆங்கிலேயர்கள் நவாப்களை தங்கள் கீழ் கொண்டு வந்து தமிழகத்துல வரி வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல தென் தமிழகத்தில் இருந்த பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட மறுக்கிறாங்க. இதனால் 1755ஆம் ஆண்டு கர்னல் ஹெரான் தலைமையில ஒரு மிக பெரும் ஆங்கிலேய படை தென் தமிழகத்துக்குள் நுழைந்தது. முதலில் கர்னல் ஹெரான் மதுரையை தாக்கி மதுரையை கைப்பற்றுகிறார். கர்னல் ஹெரான் மதுரையை கைப்பற்றிய பிறகு ஆங்கிலேயர்கள் அவரை மீண்டும் திருச்சிக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. அந்த சமயத்துல மாபூஸ் கான் என்பவர் தெற்கே ஒரு பாளையம் உள்ளது, அந்த பாளையக்காரர் நமக்கு வரி கட்ட மறுக்கிறார், எனவே அந்த பாளையத்தை நம்ம கைப்பற்றி விட்டு நம்ம திருச்சி போகலாம் என கூறுகிறார். மாபூஸ் கானின் கோரிக்கை ஏற்ற கர்னல் ஹெரானும் நெற்கட்டாஞ்சேவலில் இருந்த பூலித்தேவரிடம் வரி வசூல் பண்ணுவதற்காக ஆங்கிலேய படைகள் மற்றும் நவாப் கூட்டுப்படைகளுடன் ஒன்றாக இணைந்து நெற்கட்டாஞ்சேவல் மீது படையெடுத்து செல்கிறார். கர்னல் ஹெரானுடைய ஆங்கிலேய படைகள் நெற்கட்டாஞ்சேவல் சென்று அங்கு இருந்த பூலித்தேவரினுடைய கோட்டையை முற்றுகையிட்டு பூலித்தேவரிடம் வரியை கேட்கிறாங்க. ஆனால் பூலித்தேவர் ஒரு நெல்மணியை கூட உங்களுக்கு வரியாக தர முடியாது, ஓடிவிடுங்கள் என கர்னல் ஹெரானை எச்சரிக்கிறார். இருந்தாலுமே கர்னல் ஹெரான் தொடர்ந்து பூலித்தேவருடைய கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் கர்னல் ஹெரானிடம் போதிய உணவு மற்றும் ஆயுதங்கள் இல்லை. இதனால அவரால் முற்றுகையை தொடர முடியல. இருந்தாலுமே கர்னல் ஹெரான் பூலித்தேவரிடம் இறுதியாக எச்சரிக்கிறோம், 20,000 ரூபாயாவது நீங்கள் வரியாக கொடுங்கள், நாங்கள் போய்விடுகிறோம் என கூறுகிறார். ஆனால் பூலித்தேவர் ஒரு நெல்மணியை கூட உங்களுக்கு வரியாக கொடுக்க முடியாது என மறுக்கிறார். இதன் பிறகு கர்னல் ஹெரானுடைய முற்றுகை என்பது தோல்வியடைகிறது. கர்னல் ஹெரான் தன்னுடைய படைகளை அழைத்துக் கொண்டு திருச்சி செல்கிறார். அவர் திருச்சி செல்லும் வழியில் நத்தம் கணவாய் பகுதியில் கள்ளர் பழங்குடியின மக்கள் அவரை தாக்கி அழிக்கிறார்கள். அந்த சம்பவத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு பதிவுல பார்க்கலாம். இதன் பிறகு 1755ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பூலித்தேவர் அவர்கள் மாபூஸ் கான் இருந்த களக்காடு கோட்டையின் மீது படையெடுத்து சென்று அந்த கோட்டையை தாக்கி அழித்து மாபூஸ் கானை இந்த கோட்டையில் இருந்து ஓட ஓட விரட்டடிக்கிறார். கோட்டையில் இருந்த மாபூஸ் கான் கம்பெனி படைகளை தயார் செய்து கொண்டு நெற்கட்டாஞ்சேவலில் இருந்த பூலித்தேவரின் மீது படையெடுத்து வருகிறார். நெற்கட்டாஞ்சேவலில் பூலித்தேவருக்கும் மாபூஸ் கானுக்கும் இடையே போரானது நடைபெறுகிறது. அந்த போரில் பூலித்தேவரினுடைய மறவர் படைகள் மாபூஸ் கானை மீண்டும் ஓட ஓட விரட்டியடித்தது. ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாபின் படைகளுக்கு எதிராக பூலித்தேவர் பல தொடர் வெற்றிகளை கண்டார். இதனால் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களை இந்த மண்ணில் இருந்து அடியோடு அழிக்க வேண்டும் என ஒரு திட்டம் தீட்டினார். அதற்காக பூலித்தேவர் ஒரு மிக பெரும் கூட்டணியை உருவாக்கினார். அந்த சமயத்தில் பூலித்தேவர் வடகரை பாளையக்காரர் மற்றும் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதியான மிடோவையும் தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தாத்தாவான பொல்லாபாண்டிய கட்டபொம்மனுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. ஆனால் பொல்லாபாண்டிய கட்டபொம்மன் அது கூட்டணியில் சேரவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் அவருடைய படை வீரர்கள் அனைவருமே ஆங்கிலேயர்கள்ட்ட சிறை கைதிகளாக இருந்தாங்க. இதனால் அவரும் கூட்டணிக்கு வர முடியாது என கூறிவிட்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கிய பூலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க தயாராக இருந்தார். மறுபுறம் தொடர் தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் பூலித்தேவர் எதிர்ப்பதற்காகவே ஒரு மிக பெரும் வீரனை களமிறக்கினார்கள். அவர்தான்
கான் சாஹிப் யூசப் கான் மருதநாயகம்.